அனைவருக்கும் வணக்கம். பனியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். கதிர் ராஜி 2 பேருமே சென்னைக்கு போயிடுறாங்க. சென்னையில் போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நம்ம எக்ஸாம் காலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கதிர் வெளியில் போயிடுறாரு. சரி, இவங்களும் குளிச்சு எல்லாமே கிளம்பிடுறாங்க. அடுத்து எக்ஸாம் காலுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வீடை காட்டுறாங்க. கோமதி வந்து அன்னார் வீட்டில் இருக்கும்போது பாண்டியன் வராரு. இந்த சென்னைக்கு போனானே உமாவே, அவன் வந்து ஏதாவது ஃபோன் பண்ணானா என்ன ஏதுன்னு ஏதாவது தகவல் சொன்னானா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் போடலையே அப்படிங்கிறாங்க. போடலாட்டினா நீ எதுவும் போட்டு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மீனா இருக்காங்க. மீனாட்டையும் கேட்குறாங்க, ஏப்பா மீனா, ராஜிப்பில் உனக்கு ஏதாவது ஃபோன் போடுச்சா என்னன்னு? இல்லை மாமா, ஒன்றும் போடலை அப்படிங்கிறாங்க. சரி, நீ போட்டு கேளுங்கிறாங்க. இவங்களும் ஃபோன் போடுறாங்க. கதிர் வந்து ஃபோன் அடிக்கவும் பார்க்குறாரு. ராஜி பக்கத்தில் யார் அப்படிங்கிறாங்க. அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஓரமாக வந்து கார் நிப்பாட்டிட்டு பேசுகிறாங்க. ஹலோ அம்மா அப்படிங்கிறாங்க. டே கதிர், என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னே? கல்யாண வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. டே கல்யாண வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்கிறீங்க, அப்போ சென்னைக்கு எப்படா போனீங்கன்னு? வந்து 1 மணி நேரம் ஆச்சுன்னு. ஏண்டாப்பா 1 மணி நேரம் ஆச்சு, வந்து ஃபோனாவது போட்டுருக்கக்கூடாதுன்னு? இல்லைம்மா, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தோம்மா, அங்கே போயிட்டு உனக்கு கால் பண்ணலாம் நினச்சிட்டே இருந்தேன், நீயே போட்டுட்ட அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிடா, சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜிட்ட கொடுக்குறாங்க. ராஜி வந்து அம்மா தான் பேசுகிறாங்க, எதையும் வளரி கொட்டிகிட்டு இருக்காத, கவனமாக பேசுங்கிறாங்க. சரின்னு ராஜி இப்போ ஃபோன் பேசுகிறாங்க. ஹலோ அத்தை அப்படின்னு. ஏம்மா, அவன் தான் ஃபோன் போடலை, நீயாவது ஒரு ஃபோன் போட்டிருக்கக்கூடாதாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, போடலாம் தான் நினச்சோம், கிளம்புற அவசரத்தில் மறந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து சரி பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களான்னு? இல்லை அத்தை, இனிமேல் தான் கல்யாண வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி, என் பையன் உன ஒரு பத்திரமா பார்த்துக்கிறானா அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு அவன் நல்லா அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடுவான், கவனமாகவும் இருப்பியான், ரொம்ப பொறுப்பான பையன்தான். இங்கே மாமா தான் திட்டிக்கிட்டே இருக்கார், ஒரு ஃபோன் கூட போடலைன்னு. சரி, நான் வச்சுறேன்ட்டு வச்சிடுறாங்க. ஏன்னம்மா உன் மகனுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க சென்னைக்கெலாம் போயிட்டாங்களாம், கல்யாணம் வீட்டு போயிட்டுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறியா, வீட்டுக்கு ஒரு இதை சொல்லணும் வைக்கணும் ஒன்றும் தெரியாது, நல்லா பிள்ளையை வளர்த்து வச்சுருக்க நீ அப்படின்ட்டு அவர் திருப்பி போகிறாரு. திருப்பி வராரு. அதுக்கடுத்து ஆமாம், அவரை கூட்டிகிட்டு போயிருக்காளே, கைக்கு செலவுக்கு காசு ஏதாவது கொண்டு போயிருக்கானா என்ன அப்படிங்கிறாங்க. அவன் உங்கள் பிள்ளை தானே, உங்களே மாதிரி தானே இருப்பான், கேட்டால் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவான், அதெல்லாம் இருக்கும், அவங்ககிட்ட வச்சுருப்பானா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன வச்சுருப்பானா இருக்கும் அப்படிங்கிற, அதெல்லாம் கூட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திட்டிகிட்டே போயிடுறாரு. அடுத்து ஹாலில் வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு மீனா வந்து காஃபி கொண்டு வந்து சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா. நீ ஏன்ப்பா மயில் எங்கப்பா அப்படிங்கிறாங்க. காலையிலேருந்து மயிலை பார்க்கவே இல்லைன்னு. ஏமாமா, அக்கா கொண்டு வந்து காஃபி கொடுத்தா தான் குடிப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, கேட்டே காலையிலேருந்து பார்க்கலேன்னு, அக்கா துணி துவச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்றாரு அவர். நெக்ஸ்ட்டு செந்தில் கிட்ட கிமியும் காஃபி கொடுக்குறாங்க. அவரும் குடிக்கிறாரு. அதுக்கடுத்து உம்முன்னே இருக்காங்க. ஏங்க காலையில் இன்றைக்கி இன்னும் கிளம்ப புதுசாக இன்றைக்கி ஜாக்கிங்லாம் போனீங்க, போயிட்டு வந்ததுலேருந்து உம்முன்னே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாப்பா, நானும் கவனிச்சேன், உம்முன்னு தானே இருக்கான், எதுக்குடா என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து பழனி வராரு. அப்பா வாங்கப்பா, என்ன டீ குடிச்சிட்டீங்களே? சிதப்பா உங்களுக்கு காஃபி கொண்டுட்டு வரணுமா மீனா கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், இப்போ தண்ணி நல்லா அழகாக சூப்பராக சூடாக போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஜீவா, என்ன பண்ண? அங்கே அண்ணன் கத்திட்டு இருக்கு சின்னண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன் கத்துறாரு, அவர் என்ன சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவர் தான் சொல்கிறாரு வண்டியாகவும், நீ காலையில் ஜாக்கிங் போகும்போது பார்த்ததாகவும் வழியை மறைச்சதாகவும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினியாம்ல நீ. அதெல்லாம் நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. மீனா விஷயத்தில் இனிமேல் தேவையில்லாமல் தலையிடாதீங்க, தலையிட்டிங்கன்னா வேலை மாதிரி பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ அந்த ஆஃபீஸ் விஷயமா அவர்கிட்ட சண்டை போட்டிங்க, ஏங்க இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் கிட்டக்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு சரவணன் கிட்டக்க எல்லா வார்த்தையும் சொல்கிறாங்க. அப்படியா பண்ணார் அவர், அவ்வளோ தைரியம் அவருக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் கோவப்படுறாங்க. ஆனாலும் பார்த்தா மாமா அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நான் நினச்சேன், பெரிய பிரச்சனையாக போகிறது, அடிக்கடி சண்டையாக வந்திருப்போம்னு நினச்சேன். ஆனால் அந்த குமாரரசன் எங்கே தான் இருந்து வந்தானா திடீர்னு வந்துட்டு சப்போர்ட்டாக பேசுனா அவங்க வேலையை தானே பார்க்குறாங்கன்னு சொல்லி சண்டையில் விலைக்கு விட்றான், வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஆகிப்போச்சுன்னு. ஏன்டா ஒருவேளை திருந்திட்டானோ அவன் அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாங்க. பக்கத்தில் பண்ணிட்டு திருந்தினா நல்லது தானடா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அரசை கேட்குறாங்க. அடுத்து வெளியே அரசி வராங்க. வந்து நோட்டை ஒரு கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நேரம் நின்றுட்டு திண்ணையிலேருந்து எதிர்த்த வீடே பார்த்துட்டே இருக்காங்க. குமார் வந்து யோசிக்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்து கோக்கர்னு இருந்தேன், ஆனால் இப்போ நான் ரொம்பவே திருந்துட்டேன், உங்கள் குடும்பத்தாட்களும் வேணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட நான் சண்டை போடுறதில்ல, இப்போ நிப்பாட்டிட்டேன். முந்தைய ராஜியும் கதிருக்கு போனதுனால எங்கள் அப்பா ரொம்ப கோவப்பட்டாங்க, அதனால தான் நானும் எங்கள் வீட்டு வழியில் சேர்ந்து சண்டை போட்டேன், மற்றபடி அவங்க கூட சண்டை போடணுன்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி குமார் பேசுனது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல குமார் வந்துடுறாரு. அரசியை பார்த்து சிரிக்கிறாங்க. அரசி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மலிப்பிடுறாங்க. ஸோ அரசியோடைய மனசில் வந்து குமார் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் நம்ம எப்படின்னா நம்ம வேலையை அக்கடுத்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி குமார் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து எக்ஸாம் காலுக்கு வந்து காரில் வந்து இறக்கி விட்றாரு. சரி, எல்லாம் நல்லா படிச்சிருக்கீல, ஓகே தானே, ரீகால் பண்ணிட்டீல, நல்லா எழுதிருவீங்கன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி, அது வரைக்கும் நீ இங்கேயே இருப்பேன், நீ இங்கே நடுரோட்டில் எப்படி இருக்க முடியும், நான் அங்கிட்டு ஓரமாக நிற்பேன் அப்படின்னு கதை நக்கலாக சொல்கிறாரு. சரி, நான் போயிட்டு ராஜி கிளம்பும்போது இரு ஒரு நிமிஷம் இருந்தா
அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேனா கொடுக்குறாரு. என்னது இது அப்படிங்கிறாங்க. நீ எக்ஸாம் நல்லா எழுது, அதுக்காக உனக்கு ஒரு பேனா வாங்கியிருக்கேன். நாளை பின்ன நீ நல்லா எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல போஸ்டிங் போயிட்டீங்கன்னா நான் வாங்கி கொடுத்த பேனாவில் தான் அவள் நல்லா எழுதுனா நல்லா மார்க் வாங்கலான்னு சொல்லி நான் பெருமையாக பேசிக்கிடலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு பேனாவும் வாங்கிட்டு போயிடறாங்க. உள்ளே போகிறாங்க. உங்கள் பேர் என்ன என்ன ஏதுன்னு ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சரி நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி ராஜி உள்ளே விட்டுறாங்க. போய் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து கதிர் வந்து செல்லை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கடுத்து வந்த உடனே வா வா போகலாமா, இவ்வளோ நேரம் ஆச்சு எக்ஸாமில் டக்கு டக்குன்னு முடிக்க வேண்டாமா, இவ்வளோ நேரமாக வைப்பாங்க 3 மணி நேரம் கணக்கு கிட்டக்கா. சரி காலையில் 2 இட்லி சாப்பிட்டது இப்போ ரொம்ப பசிக்குது, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்தேன், அதனால் அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் போகலாம், எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேனே, எப்படி எழுதிட்டு வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியோன்னே, அதே எதுக்கு கேட்டுக்கிட்டு நீ தான் நல்லா எழுதுவியண்ணே, அப்படிலாம் என்ன ரொம்ப நம்பாதானே, அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக நீ நல்லா எழுதுவா, கண்டிப்பாக நீ பாஸ் ஆயிடுவா, ஒருவேளை நான் பாஸ் ஆகலாட்டினா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் நினைக்கிற, அதெல்லாம் பாஸ் ஆயிரும்னு. இல்லை நீ இவ்வளோ தூரம் செலவழித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்க, ஒருவேளை நான் பாஸ் ஆகாம விட்டுட்டேன்னா நீ என்ன செய்வ அப்படிங்கிறாங்க. இல்லாட்டினா இல்லை இருக்கட்டும், அடுத்த வட்டம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிக்கிடலாம், இல்லை அதுக்கடுத்து அப்படியே நம்ம முயற்சி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன நீ எல்லாத்தையும் ரொம்ப ரிலாக்ஸாக எடுத்துக்கிறேன்னு, சில் அதெல்லாம் விடு, அப்படியே இதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த வட்டம் பாஸ் ஆகலாட்டா அடுத்த வட்டம் போகலாம், சரிவா நம்ம சாப்பிட போகலாம், ஏறு அப்படின்னு சொல்லி ஏற சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து மீனா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பக்கத்தில் கோமதின்ட்டு, மீனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன், இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாரும்மா, நான் பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறாங்க. சரி மீனா அது சமையலில் குடிச்சு பார்க்குறாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்காத்தே அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மீனா நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னத்தே அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுப்பான் உனக்கு வேலை விஷயத்தில், அதுக்காக நீ என்ன பண்ண போகிற, இதை இப்படியே விட போறியா எப்படி, அவனுக்கு வந்து நிறைய இடத்துலலாம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும், அதுவும் நம்ம குடும்பத்தாலும் தெரிஞ்சுன்னா கூட கொஞ்சம் வேணுக்குன்னே ரொம்ப வேலையில் இடைஞ்சல் பண்ணுவாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாத்தே அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டினா மாமாட்ட சொல்லி இப்போ பசங்கள்கிட்ட சொல்லி எதாவது பண்ணலாமா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, என்ன பண்ண போகிறீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ஏற்று வீட்டில் போய் சண்டை போட போகிறீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் ஏத்தே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் பாண்டியன்னு சரவணன் சாப்பிட வர்றாங்க. என்னம்மா நீங்கள் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கீங்கன்ட்டு சரவணை பற்றி மீனா கேட்குறாங்க. இல்லைப்பா கடைக்கு போனேன் அப்பாவுக்கு ஒரு வேலையா, அதனால் அப்பா வாட வீட்டில் போய் சாப்பிட்லான்னாங்க, சரி அப்பா கூட வந்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் கூட ஒரு வேளை மயிலக்காக்கு உடம்பு சரியில்லையே பார்க்க வந்திருக்கீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னது உடம்பு சரியில்லையா, என்ன செய்யுது அவளுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா நீ அவளுக்கு என்ன செய்யுதுன்னு கூட தெரியாமல் இருக்க, தலை வலிக்குதுன்னு அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காடா, ஆனால் உன் வீட்டிலே உட்காந்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கிறாளா, மொட்டை மாடியில் போய் உச்சி வெயில போய் உருப்படியை காயப்பட போகிறா, ஏமா நீ அவளை போய் எதுக்குமா துவச்சி போட சொல்கிற அப்படிங்கிறாங்க. நானா வேலை வாங்குறேன், அவளாக வேலை பார்க்கறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பாண்டியன்ட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மயில் வந்துடுறாங்க. இன்னும் மயில் தலைவலி சரியாக போச்சான்னு, இப்போ பரவாயில்ல மாமா நான் வேணால் பரிமாறட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.